இந்த கதையில் நிறைய உண்மைகளும் சிறிது கற்பனையும் சேர்த்து எழுதியுள்ளேன். இந்த கதைக்காக கதாபாத்திரங்களின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. சரி, கதைக்குள் செல்வோம். என் காதலியின் பெயர் தர்ஷினி. அவள் பார்ப்பதற்கு மாநிறமாக இருப்பாள். அவள் கண்கள் மீன்களின் கண்களைப் போல் மிக அழகாக இருக்கும். அவள் கூந்தலோ அவள் முதுகின் பாதி வரை நீண்டிருக்கும். அவள் பின்னழகை பற்றி கூற வேண்டும் என்றால் அதுக்கு தமிழில் வார்த்தைகளே இல்லை. ஏனெனில் அது அவ்வளவு அழகாக இருக்கும். அவளை பார்க்கும் ஆண்களுக்கு எல்லாம் அவளை பிடித்து போகும். பெரிதாக தொப்பை எதுவும் இருக்காத, ஆனால் அதற்காக ஒல்லியான தேகம் எனவும் சொல்லி விட முடியாது. இன்னும் தெளிவாக அவளது அழகை வர்ணிக்க வேண்டும் என்றால் திரைப்பட நடிகை அதுல்யா ரவி போல இருப்பாள். என்னை பற்றி கூற வேண்டும் என்றால் என் பெயர் தினேஷ். ஒல்லியான தேகமும் கருப்பான நிறமும் கொண்டவன். சிறிது உயரம் குறைவாக தான் இருப்பேன். ஆனால் என் காதலிக்கு ஏற்ற உயரத்தில் இருப்பேன். நானும் என் காதலியும் பள்ளி பருவத்தின் முதலே காதலித்து வருகிறோம். ஆனால் அப்பொழுதெல்லாம் என் சுண்டு விரல் கூட அவள் மேல் பட்டது கிடையாது. ஏனெனில் எங்கள் இருவருக்கும் அவ்வளவு பயம். யாரேனும் எங்களை பார்த்து விட்டால் பெரிய வம்பு வந்து விடுமோ என்ற பயம். அதனாலேயே எங்கள் பள்ளி பருவம் முழுக்க நாங்கள் இருவரும் ஒரு முத்தம் கூட கொடுத்து கொண்டதில்லை. ஆனால் இரவில் தொலைபேசியில் பேசும் பொழுது எங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆசை சொட்ட சொட்டத்தான் இருக்கும். நானும் அவளும் இரவில் பேசும் பொழுது அந்த இரவில் நாங்கள் இருவரும் ஒரே அறையில் இருந்தால் என்ன செய்வோம் என்று பேசிக்கொண்டுதான் இருப்போம். 12ஆம் வகுப்பு முடித்த பின்பு என் காதலி கல்லூரி படிப்பிற்காக சென்னைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. என் காதலிக்கு ஒரு அக்கா இருக்கிறாள். அவள் அவளுடைய பெரியப்பா மகள். அவள் பெயர் ஜமுனா. ஜமுனாவை பற்றி கூற வேண்டும் என்றால் என் காதலியை விட நிறம் கொஞ்சம் அதிகம், உயரம் கொஞ்சம் கம்மி. அவள் தங்கையைப் போலவே அவளுக்கும் பின்னழகு சிறிது அசத்தலாகவே இருக்கும். ஒரு சில முறை என் காதலி தர்ஷினி அவள் அக்காவின் புகைப்படத்தை என்னிடம் காட்டி இருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் நேராக என் கண்கள் அவளது கனி மேலே போகும். ஜமுனா சென்னையில் ஒரு ஐடி அலுவலகத்தில் வேலை செய்து வருகிறாள். அதனால் அவள் அங்கேயே ஒரு தனி வீடு எடுத்து தங்கிக் கொண்டு வந்தாள். கூடவே அவளுடைய ஆசை காதலன் தருணும் தங்கி வந்தான். தருணை பற்றி கூற வேண்டும் என்றால் இப்போதைக்கு வேலை எதுவும் இன்றி வெட்டியாக வீட்டில் இருக்கிறான். அவன் காதலியின் பணத்தில் நன்றாக தின்றும் தூங்கியும் வாழ்ந்து வருகிறான். உருவத்தை பற்றி விவரிக்க வேண்டும் என்றால் மாநிறம் வாட்ட சாட்டமான உயரம், சிறிது தாடி இருக்கும் உடல் ஜிம் பாடி போல வைத்திருப்பான். ஜமுனா தர்ஷினி தருண் மூவருமே சிறு வயதில் இருந்து நன்றாக தெரிந்தவர்கள். என் காதலிக்கு அவள் சகோதரி ஜமுனா. அவன் காதலன் உடன் இருக்கிறான் என்பது முன்னதாகவே தெரியும். ஆனால் அவள் வீட்டில் யாருக்கும் அந்த விஷயம் தெரியாது. அக்காவும் தங்கையும் இரகசியமாக இந்த விஷயத்தை காத்து வந்தனர். ஆனால் தர்ஷினி என்னிடம் சென்னைக்கு செல்லுவதற்கு முன்பாகவே என்னிடம் கூறிவிட்டாள். சென்னைக்கு சென்றவுடன் எங்களின் காதல் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக மாறிவிட்டது. தினமும் இரவு அவளை வீடியோ கால் செய்ய சொல்லி அவள் முகத்தை பார்த்து பின்பு தான் நன்றாக எனக்கு தூக்கம் வரும். அவளுக்கும் பலமுறை என்னுடன் உறவு கொள்ள வேண்டும் என்று ஆசை இருந்தாலும் எங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையவே இல்லை. தர்ஷினியும் ஜமுனாவும் காலை 8 மணி அளவில் வீட்டிலிருந்து சென்றாள். தர்ஷினி ஒரு 3:30 மணி அளவில் வீடு திரும்பி வருவாள். ஆனால் ஜமுனாவோ இரவு 9:30 மணியளவில் தான் வீட்டுக்கு திரும்புவாள். இதற்கிடையில் தருண் நன்றாக குடித்தும் சிகரெட்களை ஊதியும் சிறிது வீட்டு வேலை செய்தும் பொழுதை கழிப்பான். தர்ஷினி கல்லூரியில் இருந்து வீடு திரும்பியவுடன் அவள் உடைகளை மாற்றிக்கொண்டு டிஷர்ட் மற்றும் குட்டை பாவாடை அல்லது ட்ரவுசரில் தான் வீட்டில் உலா வருவாள். அவளுக்கு தருண் ஒரு அண்ணா போலவே நினைத்தாள். அவள் அவனை அண்ணா வென்றே அழைப்பாள். ஆனால் தருணுக்கு தர்ஷினியின் அழகை கண்டவுடன்
தன் காதலியின் தங்கை என்பதை மறந்து பல நாட்கள் தர்ஷினியை அவளுக்கு தெரியாம பார்ப்பான். ஜமுனாவும் தருணும் ரொம்பவும் வெளிப்படையாக பேசிக்கொள்ளும் காதலர்கள். ஜமுனாவும் தருணும் உறவு கொள்ளும் பொழுது ஜமுனா தன் அலுவலகத்தில் வேலை செய்யும் ஆண்களைப் பற்றி பேசியும் நினைத்து கொண்டும் அவள் காதலனிடம் வாங்குவாள். அதேபோல தருணும் அவன் இன்ஸ்டாகிராமில் கண்ட பெண்களை நினைத்தும் கல்லூரிகள் அவனுடன் சேர்ந்து படித்த மாணவிகளை நினைத்தும் அவர்களை பற்றி தன் காதலி யமுனாவிடம் வருணித்தும் ஜமுனாவை அந்த பெண்களாக நினைத்தும் அவளுடன் உறவு கொள்வான். இது இருவருக்குமே மிகுந்த சந்தோஷத்தை தந்ததால் அவர்களிடையே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ஜமுனாவிற்கு தன் காதலனின் உயிர் நண்பன் ஆகிய கார்த்தி என்பவனின் மேல் எப்பொழுதுமே ஒரு கண் இருந்தது. இந்த விஷயம் தருணுக்கும் நன்றாக தெரியும். சுருக்கமாக தருணை பற்றி கூற வேண்டும் என்றால் அவன் ஒரு ககோல் காதலன். அவனுடைய காதலி தன் உயிர் நண்பனிடம் வாங்குவதில் அவனுக்கு எந்த விதமான பிரச்சினையும் இல்லை. அவ்வப்போது கார்த்தி ஜமுனாவை அவள் வீட்டிற்கே வந்து தருண் முன்னாலே வாங்க வைப்பான். இது எல்லாமே தர்ஷினி அந்த வீட்டில் காலடி எடுத்து வைப்பதற்கு 2 நாட்கள் முன்பு கூட நடந்தது. ஆனால் இந்த எந்த விஷயமும் என் காதலி தர்ஷினிக்கு துளி கூட தெரியாது. இவள் அங்கே சென்ற நேரமும் கார்த்திக் தன் அலுவலக விஷயமாக பெங்களூரு சென்றதும் சரியாக இருந்தது. என்னதான் தருண் ஒரு கக்கோல் காதலனாக இருந்தாலும் அவனுக்கு மற்ற பெண்களை பார்த்தால் ஆசை வரத்தான் செய்யும். அதில் என் காதலி மட்டும் என்ன விதிவிலக்கா? அன்று ஒரு நாள் நானும் என் காதலியும் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவளின் பக்கத்து அறையில் ஜமுனாவும் தன் காதலன் தருணும் போடும் சத்தம் கேட்டது. அவள் அக்கா அலறிக் கொண்டிருக்கும் சத்தம் தொலைபேசி வழியாக எனக்கும் கேட்டது. ஆனால் இது என் காதலிக்கு பழகி போய்விட்டது. தினமும் இரவு இப்படித்தான் அவர்கள் அறையில் இருந்து சத்தம் வரும் என என்னிடம் கூறினான். பக்கத்து அறையில் தருணும் ஜமுனாவும் ஒரு ரவுண்டை முடித்துவிட்டு தங்களை ஒருவருக்கொருவர் ஆஸ்வாசப்படுத்தி கொண்டிருந்தனர். தருண், செமையா இருந்துச்சு இல்லடி இன்னைக்கு நம்ம ஆட்டம். ஜமுனா, ஆமாண்டா செல்லம், என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஏன் இவ்வளவு வேகமா இருந்த? தருண், சாரிடி செல்லம், இன்னைக்கு நான் என்னோட கற்பனையில நினைச்ச கிட்ட பொண்ணு அப்படி. ஜமுனா, அப்படி யாருடா நினைச்ச? என் செல்லத்துக்கு இப்படி ஆக்குனது உன்னை யாருன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? தருண், தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இல்ல, அது யாருன்னு தெரிஞ்சா நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு பயமா இருக்கு. ஜமுனா தன் காதலனின் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு அவனின் தலைமுடியை கோதிக்கொண்டே, உன்ன போய் நான் தப்பா நினைப்பேனாடா செல்லம்? நீ என்னுடைய ஆசைக்காக உன்னோட உயிர் நண்பன் கூட என்ன படுக்க ஓகே சொன்ன. அதே மாதிரி நீ ஆசைப்படுற பொண்ணு கூட நானும் உன்னை படுக்க வைக்க ஆசைப்பட கூடாதா? அது யாருன்னு சொன்னா அவள் கூட உன்னை படுக்க வைக்க ஏற்பாடு பண்ணுவேன் லே என்று கூறினாள். தருண், சரி நான் சொல்லுறேன், ஆனா நீ என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. அது வேற யாரும் இல்ல, உன்னுடைய தங்கச்சி தர்ஷினிதான். ஜமுனா, அடப்பாவி என்னடா சொல்ற? அவ மேல எப்படி இப்படி ஒரு எண்ணம் உனக்கு தோணுச்சு? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. தினமும் தர்ஷினி கல்லூரி முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே துப்பட்டா எதுவும் அணியாமல் என் கண்ணுக்கு ஆபட்டுமா தெரிகிற மாதிரி டீ ஷர்ட்டும் ட்ராயரையும் போட்டுக்கிட்டு என் கண்ணுக்கு முன்னாடி உலா வருவா. ஜமுனா, அடப்பாவி, இவ்வளவு ஆசை உள்ள வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் எப்படி அவளை பார்த்துக்கிட்டு மட்டும் இருந்த? என் செல்ல காதலன் அவள பதம் பார்த்திருக்க வேண்டாமா? தருண், என்னடி சொல்லுற? நான் உன்னோட தங்கச்சியோட உறவு கொள்வது எல்லாம் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஜமுனா, அதெல்லாம் எதுவும் இல்லடா செல்லம். எனக்கும் ரொம்ப நாளாவே உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொண்ணு கூட உன்னை படுக்க வச்சு பார்க்கணும்னு ஆசை. ஆனா அதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையல. அடுத்து 2 வருடங்களுக்கு தர்ஷினி நம்ம வீட்டில் எல்லாம் தங்கி கல்லூரிக்கு போக போறா. இந்த சந்தர்ப்பத்தை நீ சரியா பயன்படுத்திக்கோ.
அவள உன்னுடைய தம்பிக்கு அடிமையாக்கி என்னை எப்படி கார்த்தி நினைச்ச நேரம் எல்லாம் வந்து போறானோ அதே மாதிரி நான் வீட்டுல இருந்தாலும் இல்லை நாளும் நீ தர்ஷினி கூட இரு. அதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுறேன். இது எல்லாமே அவளுடைய சம்மதத்தோட தான் நடக்கணும். ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே எங்க ஊருல ஒரு காதலன் இருக்கான். அது அவங்களுடைய காதலை எந்த விதத்திலும் பாதிச்சிடக் கூடாது. நம்மளுடைய காதலையும் சேர்த்து தான் சொல்கிறேன் தருண். அது யாருடைய காதலையும் பாதிக்காமல் நான் பார்த்துக்கிறேன். நீ இப்ப எனக்கு அனுமதி கொடுத்தது ரொம்ப பெரிய சந்தோஷம். நாளையிலிருந்து பாரு, உன் தங்கச்சி என்னோட தம்பிக்கு அடிமையாக வைக்கிறது எப்படி என்கிற வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். தருண் எப்படி என் காதலி தர்ஷனியை தன் வசப்படுத்தி கொண்டான் என்பதை விரிவாக அடுத்த பாகத்தில்